ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து முருகனுடைய பெருமைகளை யாம் இருக்க பயம் ஏன் அப்படிங்கிற ஒரு அழகான தலைப்புல நம்ம சிந்தனை செய்து வருகிறோம். நீண்ட நாட்களாச்சு யாம் இருக்க பயம் ஏன்ல பதிவுகள் போட்டு. ஏன்னா தொடர்ந்து பல பதிவுகள் குறிப்பிட்ட காலத்துல வர வேண்டி இருக்கிறதுனால இந்த பதிவு கொஞ்சம் தாமதமா உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனாலும் நிறையவே முருகனை பத்தி நாம சிந்தனை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு முருகப்பெருமான் வீட்டு இருக்கக்கூடிய மலைகள்ல கிரிவலம் செய்து வழிபடுவதனால என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க. கிரிவலம் அப்படின்னு சொன்னாலே பலருக்கும் ஞாபகம் வர்றது சிவபெருமான் இருக்கக்கூடிய திருக்கோவில்கள், மலை சார்ந்த திருக்கோயில்கள்ல செய்யப்படக்கூடிய கிரிவலம் தான். அதிலும் குறிப்பாக திருவண்ணாமலை தான். கிரிவலம் அப்படின்னாலே வெறும் சிவனுக்கு மட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது இல்லை. முருகனுக்கும் கிரிவலம் அப்படிங்கிறது சிறப்பானது. நிறைய முறை நான் நிறைய பதிவுகளில் இது பற்றி சொல்லியிருக்கேன். ஆனால் தனியாக ஒரு பதிவு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நான் யோசனையும் பண்ணி வச்சுருந்தேன். எதனால் அப்படின்னா முருகப்பெருமான் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய இடங்களிலேயே மலை திருத்தலங்கள் தான் மிக அதிகமாக முருகன் எழுந்தருளி இருக்கிற இடம். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் முருகப்பெருமான் மலை மேலே இருக்கிறாருன்னா அந்த மலையை சுற்றி வந்து பக்தர்கள் வழிபடக்கூடியது அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று புதிதாக வந்திருக்குமா அப்படின்னா கிடையாது. தொன்று தொட்டு சித்த புருஷர்கள், ஞானியர்கள், மகான்கள், யோகியர்கள் இவர்களெல்லாம் இம்முறையில் வழிபட்டு நலன் பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையில தான் இந்த கிரிவலம் அப்படிங்கிறது சிறப்புக்குரியதாக சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாகவே நம்ம கிரிவலம் செய்கின்ற போது என்னவெல்லாம் நமக்கு நன்மைகள் ஏற்படுகிறது அப்படின்னா, நடந்து அந்த பாதையில் நம்ம போகிற போது நம்முடைய மனம் ஒருமுகப்பட்டு ஒரே குறிக்கோளோட ஒரே சிந்தனையோட கிரிவலத்தை மேற்கொள்கின்றோம். இந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல மூலிகை காற்று, மரங்கள், இன்னொன்று மலையை சுற்றி பல சித்த புருஷர்கள் தவம் செய்து கொண்டு யோகம் செய்து கொண்டு இன்றைக்கும் இருக்கிறார்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாமலேயே. அப்படி நம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த யோகியரினுடைய அருட்பார்வை, ஒரு சித்தபுருஷனுடைய அருட்பார்வை நம்ம மேல படுகிற போது எந்த நோக்கத்திற்காக நாம் அந்த வழிபாட்டை செய்கின்றோமோ அது 100% உடனடியாக நிறைவேறுகிறது. அதனால தான் கிரிவலம் செய்தால் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும் அப்படின்னு பெரியவங்களே நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கிரிவலத்தை முறையாக சரியாக பௌர்ணமி தோறும் செய்வது அப்படிங்கிறது ஒரு வழக்கம். சிலர் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுடைய கோவில் அப்படிங்கிறதுனால செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, சஷ்டி திதிகளில் செய்கிறது கூட வழக்கம். ஆனால் பொதுவாக பௌர்ணமி, இன்னொரு வழக்கமும் இன்னொரு காலத்தில் நம்ம கிட்ட இருந்தது. தமிழ் மாத பிறப்புகளிலே இந்த கிரிவலம் வருவது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாகத்தான் இருந்தது. ஆனால் இப்போ நிறைய பேருக்கு தெரிகிறது பௌர்ணமி தான். நான் இத்தனை நாட்கள் சொல்லியிருக்கேன். இதில் உங்கள் ஊரில் இருக்கிற கோவிலில் இந்த மாதிரி மலை கோயில் இருக்குது, கிரிவலம் பண்ணுறாங்க, அன்னைக்கு ஏதாவது ஒரு புது வழக்கத்தில் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நாளில் பண்ணுங்க. இல்லை இந்த நாட்கள் உங்களுக்கு வசதியாக இருக்குது அப்படின்னா இந்த நாட்கள்லையும் நீங்கள் செய்யலாம். இப்போ முருகப்பெருமான் இருக்கக்கூடிய மலை கோவில்கள்னு பார்த்தோம்னா முதல்ல 6 படை வீட்டிலேருந்து நம்ம ஆரம்பிப்போமா. 6 படை வீட்டில் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். இங்கே கிரிவலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது. மலையை சுற்றி கிரிவல பாதையே அமைந்திருக்கிறது. இதில் அழகாக நாம் கிரிவலம் வந்து முருகப்பெருமான வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி 2வது படை வீடு திருச்செந்தூர். இதுவும் ஒரு மலையும் கடலும் சார்ந்த திருத்தலம் தான். மலை வெளியே தெரியாது, கோவிலுக்கு உள்ள இருந்து பார்த்தோம்னா நமக்கு மலை தெரியும். ஆனா இதை கிரிவலம் அப்படிங்கிறது நம்மளால பண்ண முடியாது. அதற்கு பதிலாக இந்த கோவிலை நாம சுத்தி வரலாம். பொதுவாக இந்த கோயிலை ஒரு முறை சுற்றி வர்றது அப்படிங்கிறதே ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் ஆகும். ஏன்னா கோயில் பெரிய கோயில் இல்லையா. நான் சொல்றது வெளிப்பிரகாரத்தை. நீங்கள் ஒரு வேண்டுதலுக்காக பிரார்த்தனை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 6 முறை இந்த ஆலயத்தை நீங்கள் கிரிவலமாக வருவதாக நினைத்து கொண்டு இந்த கோயிலை சுற்றி வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. 3வது படை வீடு திரு ஆயினன்குடி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடம். மலைக்கு பழம் நீ அப்படின்னு பழனி அப்படின்னு அதற்கு பேரு. திருவாவினன்குடி என்கின்ற 3வது திருத்தலத்துல பழனி என்கின்ற மலையை சுற்றி கிரிவலப்பாதையே அமைந்திருக்கிறது. பக்தர்கள் கிரிவலம் வருவது அப்படிங்கிறது தொன்று தொட்டு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். இங்கேயும் கிரிவலம் போலாம். அடுத்து 4வது படை வீடு சுவாமி மலை. ஒரு சின்ன குன்று, சுவாமி அது மேலே ஏறி ஒரு 60 படி ஏறி தான் போய் நாம வழிபாடு பண்றோம். இதை வெளியிலிருந்து பார்த்தோம்னா ஒரு மலை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. எப்படி திருச்செந்தூரை கோவிலுக்குள்ளேயே நாம வெளிப்பிரகாரத்துல வர்றோமோ அது மாதிரி இதை கோயிலுக்கு உள்ள உள்பிரகாரத்திலேயே நாம வலமாக வரலாம்.
அப்படியும் இந்த மலையை சுற்றி வந்ததாக நாம எடுத்துக்கலாம். அடுத்த 5வது படை வீடு திருத்தணி. இது முழுக்க முழுக்க அப்படி வெளியே இருந்து பார்த்தாலே நமக்கு மலை அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இதை கிரிவலமாக நாம வழிபாடு செய்யலாம். அதற்கு அடுத்தது நிறைவாக பழமுதிர் சோலை. இந்த பழமுதிர் சோலையில மலை மிக பிரம்மாண்டமா தொடர்ந்து இருக்கக்கூடிய மலையாக இருக்கும். அதனால இதை கிரிவலம் அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது. கோவிலுக்குள்ள நாம சுத்தி வழிபாடு பண்ணலாம். இப்ப 6 படை வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 3 படை வீடுகள்ல அப்படியே கிரிவலமாகவே வழிபடக்கூடிய முறை அப்படிங்கிறது இருக்கு. இது இல்லாம முருகனுடைய பிரசித்தி பெற்ற பல கோவில்கள் இருக்கு. கிரிவலம் அப்படிங்கிறதே சிறப்பு பெற்றதாக அமைந்திருக்கிறது. அதுல தென்காசிக்கு அருகே அமைந்திருக்கக்கூடிய தோரணமலை அப்படிங்கிற ஒரு அழகான மலை, அற்புதமான ஒரு முருகப்பெருமானுடைய கோவில். பல சித்த புருஷர்கள் இங்கு முருகப்பெருமானை வழிபட்ட வரலாறு உண்டு. இங்கு மாத பௌர்ணமிக்கு நடைபெறக்கூடிய கிரிவலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற கிரிவலமானது. அதே மாதிரி பண்பொழி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திலேயும் கிரிவலம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்றது. நம்ம காட்பாடி வேலூர் பக்கத்துல வள்ளிமலை அப்படின்னு ஒரு மலை அமைந்திருக்கு. என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்கள் திருப்பணி செய்த ஒரு அழகான திருத்தலத்துல இதுவும் ஒண்ணு. இங்க கிரிவலம் அப்படிங்கிறது ரொம்பவும் பிரசித்தி பெற்றது. முருகப்பெருமான் வள்ளியை மனம் புரிவதற்காகவே வந்த மலை. அதனால் இதற்கு வள்ளிமலை அப்படின்னு பேரு. நிறைய சித்த புருஷர்கள் வாழ்ந்த ஒரு அற்புதமான திருத்தலம் இந்த வள்ளிமலை. இது தவிர குன்றக்குடி முருகன் கோவில்ல கிரிவலம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதே மாதிரி மயிலம் என்கின்ற ஒரு அழகான திருத்தலம் இருக்கு. இங்க சிவபால சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான சித்த புருஷர் தவம் பண்ணி முருகப்பெருமானை வழிபட்ட ஒரு அழகான திருத்தலம். இதுவுமே இந்த மலையை சுத்தி முருகனை வழிபாடு பண்ற போது அவ்வளவு அழகான நலன்களை இந்த முருகப்பெருமான் அருளி தருகிறார் அப்படிங்கிறது இந்த மயிலத்தினுடைய தனிப்பெரும் சிறப்பு. இன்னும் நிறைய ஆலயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். சிவன்மலை, ரத்னகிரி, விராலிமலை, ஓதிமலை, இப்படி அநேகமான மலைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் பல இடங்கள் நீங்க உங்க ஊர்ல இருக்கு அப்படின்னா அதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நிறைய பேர் அதை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. இதை பத்தி நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா பதிவு நீளமா போகும் அப்படிங்கிறதுனால ஒரு சில குறிப்பிட்ட ஆலயங்கள் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ உங்க ஊர்ல இல்ல ஊருக்கு பக்கத்துல இது ஏதாவது அமைஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க மாதத்திற்கு ஒரு முறையாவது கிரிவலம் போய் வழிபாடு பண்ணி பாருங்க. அவ்வளவு ஆற்றலும் அவ்வளவு சக்தியும் நமக்கு கிடைக்கும். நாம போய் ஒரு கோவிலுக்குள்ள போய் இறைவனை பார்த்து வழிபாடு செய்கின்ற போது எந்த அளவுக்கு நாம் அந்த இறைவனோடு ஒன்றுகிறோமோ அதே போல கிரிவலம் போகின்ற போதும் அந்த இறைவனோடு நம்மால் அப்படியே ஒன்றிய மனதோடு அந்த கிரிவலத்தை செய்ய முடியும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த மலையை சார்ந்த இடத்திற்கே ஒரு அழகான ஆற்றல் சக்தி அப்படிங்கிறது இருக்கு. ஒரு நல்ல வைப்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இது அனைத்துமே அந்த மலையை சுற்றி வருகிற போது நமக்கு கிடைக்கும். எப்படி மலை சுத்தணும் அப்படிங்கிறத நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன். காதில் எதையாவது மாட்டிக்கிட்டு ஏதோ ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டு இல்லை கூட வரவங்களோட ஊரில் இருக்கிற கதையெல்லாம் பேசிக்கிட்டு அங்கே போனாங்க இப்படி போனாங்க அவன் அதை செஞ்சான் இவ இதை செஞ்சா அப்படின்னு போகிறதெல்லாம் கிரிவலம் ஆகாது. நல்ல இறைவனுடைய நாமங்களை சொல்லிக்கிட்டு பாட்டு பாட தெரிஞ்சா பாட்டு பாடி பஜனை பண்ணிக்கிட்டு நாம சங்கீர்த்தனத்தோடு இறை சிந்தனையோடு இறை எண்ணத்தோடு கிரிவலம் அப்படிங்கிறது போனோம். ஏதோ நடக்கிறமே அப்படின்னு கையில் கிடைக்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே நம்ம பாட்டுக்கு எங்கேயோ ஒரு சுற்றுலா போகிற மாதிரி அப்படிங்கிறது கிரிவலம் மேற்கொள்ளக்கூடாது. கிரிவலம் போகும்போது இந்த ஒரு விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி அமைதியா நம்ம கிரிவலம் போறோமோ அதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு அப்படின்னு ஒரு இடம் அமையும். அப்படி ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ தியானம் பண்ணி பாருங்க. அது இன்னும் மிகப்பெரிய பலனை நமக்கு தரும். நான் உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்ப திருவண்ணாமலையில கிரிவலம் போற போது எனக்கு ஒரு வழக்கம் இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்குமே அந்த வழக்கம் இருக்கும். ரமண மகரிஷி உட்கார்ந்து தியானம் பண்ண அந்த இடத்துல ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ உட்கார்ந்து மலையை பார்த்து தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அங்கிருந்து போறது அப்படிங்கிறது ஒரு வழக்கம். நீண்ட நெடிய காலமாக அதை நான் கடைபிடிச்சிட்டு இருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கும் இந்த கிரிவலம் போற போது நீங்க அந்த முருகப்பெருமான மனசுல நினைச்சு எந்த இடம் உங்களுக்கு தோணுதோ அந்த இடத்துல நீங்க உட்காருங்க. உட்கார்ந்து மனதை ஒருமுகப்படுத்தி அழகா ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ தியானம் பண்ணி பாருங்க. அது இன்னும் உங்களுடைய கிரிவலத்தினுடைய பலனை அதிகரிக்க செய்யும். எப்போதும் நான் சொல்றதுதான், கிரிவலம் நீங்க நிறைவு செஞ்ச பிறகு ஏதாவது ஒரு பிரார்த்தனைக்காக அந்த கிரிவலம் நீங்க செய்யறீங்க அப்படின்னா ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ சாப்பாடு வாங்கி கொடுங்க. அந்த அன்னதானம் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலை ரொம்ப சீக்கிரமாக நிறைவேற்றி தரும். எதுக்காகமா நாம இந்த பிரார்த்தனை பண்ணணுமா அப்படின்னா,
சில பேர் கல்யாணம் ஆகணும், குழந்தை வேணும், நோய் நீங்கணும், வறுமை நீங்கணும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், இப்படியெல்லாம் பிரார்த்தனைகள் இருக்கு. இந்த மாதிரி பிரார்த்தனைகளுக்காகவும் நாம வலம் வரலாம். இல்ல அப்படின்னா நம்முடைய ஆத்ம பலத்தையும் ஆத்ம சக்தியையும் அதிகரித்துக் கொள்ளுவதற்காகவும் முருகன் அருளை பெறுவதற்காகவும் அவனுடைய தரிசனத்தை காணுவதற்காகவுமே நாம இந்த கிரிவலத்தை மேற்கொள்ளலாம். ஏற்கனவே நான் இந்த பதிவுல சொன்ன இடங்கள்ல எல்லாம் நீங்க கிரிவலம் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைத்த அனுபவத்தையும் நீங்க சொல்லுங்க. புதுசா பார்க்குறவங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். இதுவரைக்கும் நான் முருகன் கோயில் கிரிவலமே போனதில்லம்மா, நீங்க சொன்னதுக்கு பிறகு தான் போகணும் அப்படின்னு நாங்க விருப்பப்படுறோம் அப்படின்னா, ஒரு முறை போய் பாருங்க. எவ்வளவு மனசுக்கு திருப்தியா இருக்கு. நீங்க நெனச்சது எப்படி முருகப்பெருமான் நிறைவேற்றி வைக்கிறார் அப்படிங்கிறத அனுபவ ரீதியாக உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்களோட கண்டிப்பா பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்மஞானமயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான முருகப்பெருமானுடைய தகவலோடு இந்த பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.